மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து உதவிய பாஜகவுடைய மகளிரணி பெண் நிர்வாகிய திமுகவுடைய பழனி திமுக நகர்மன்ற பெண் தலைவர் எப்படி ரவுடிசமா மிரட்டுறாங்க அப்படிங்கிற இந்த ஆடியோவை கேட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஹலோ 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 சொல்லுங்க. யாருப்பா? இந்த இப்ப என் நம்பருக்கு வந்துருச்சுங்க, பேலன்ஸ் இல்ல, அதனால இந்த செல்ல இருந்து கூப்பிட்டேங்க. ஏப்பா உன் பேர் என்னப்பா? பரமேஸ்வரியா? ஆமாங்க, சொல்லுங்க மேடம். ஏப்பா இந்த மார்கண்டையன் கோயில் கிளமேலு ரங்கநாதன் சந்திரா லோன் வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? சரிங்க என்ன மேடம். லோன் வாங்கி தர்றீங்க? எங்களுக்கும் வேணுமே. இல்லைங்க மேடம், நம்ம சிவகுமார் சார் இருக்காரு பாருங்க. எந்த சிவகுமார் சாரு? நம்ம முனிசிபாலிட்டி இல்லைங்க மேடம். சரி, அவர்கிட்ட தாங்க வாங்கி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவர் எந்த கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு? நகராட்சியில தாங்க மேடம் பாக்குறாங்க. இப்ப நகராட்சியில வேலை பாக்குறாரு. அவருக்கு சம்பளம் போடுற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்? நான் நகராட்சி தாங்க மேடம். அவர் இருக்காரு. நீ யாருப்பா? நான் அவரு கீழே இருக்கிறவங்க மேடம். இந்த அவரு கீழே இருக்கிற நீ பிஜேபிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? பிஜேபிக்கு இல்லைங்க மேடம், பிஜேபி கட்சியில இருக்கிறதுங்க. ஆனா வேலையெல்லாம் பாக்கலைங்க. ஏப்பா நீ பிஜேபி கூடாது. கவர்மெண்ட் மாற வாங்கி தருவோம் அப்படின்னா எந்த கவர்மெண்ட் மாறாண்டா? சிவகுமாருக்கு யார் சம்பளம் போட்டுட்டு இருக்கா? என்னங்க மேடம்? சிவகுமாருக்கு எந்த கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி தராங்க? நீ இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ, சரியா? எங்க வார்டுல எத்தனை பேருக்கும் நீ லோன் வாங்கி தர்றேன்னு வச்சுக்கோ, அத்தனை பேரும் உங்க வீட்டுல வந்து உட்கார சொல்லுவேன். மேடம் லோனு சிவகுமார் சார் தான் வாங்கி தராரு. சிவகுமார் சார் யார்கிட்ட இருந்து வாங்கி தர்றாரு? அவர் வீட்டுல இருந்து தர்றாரா? பேங்க்ல இருந்து வாங்கி கொடுக்கறாரு. பேங்க்ல இருந்து வாங்கி தர்றாரு. அவர் எந்த கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு? பிஜேபி கவர்மெண்ட் வேலை பாக்குறாரா? திமுக கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரா? பிஜேபிக்கு நான் சொல்லவே இல்லைங்க மேடம். நீ பிஜேபிக்கு நீ பேசி இருக்காங்க. நீ திருப்பி தெருவுக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை கட்டி வச்சு கொடுங்க சொல்லி வச்சுக்கிட்டு. மேடம் பிஜேபிக்கு நான் நீ இனி அந்த தெருவுக்குள்ள நீ வந்தீங்கன்னா உன்னை நான் கட்டி வைக்கிறது உறுதி. பாத்துக்க, எழுதி வச்சுக்கோ. முக்கியமாக இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவை இந்த பதிவை பகிர்ந்தது யாருன்னா பாஜகவுடைய முன்னாள் தலைவர், திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் தலைவர் திரு கனகராஜ் அவர்கள். அதாவது கனகராஜ் அவர்கள் அந்த திமுகவுடைய பெண் கவுன்சிலருக்கு நேரடியாக சவால் விடுறாரு. முக்கியமாக என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, பழனியை சார்ந்த திமுக தலைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் பாஜகவோட பெண் நிர்வாகியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய அரசின் திட்டங்களின் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்தால் தெருவில் நடமாட முடியாது என்று மிரட்டி கொண்டுள்ளார். அதற்கு தான் நம்ம பாஜகவுடைய திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் தலைவர் கனகராஜ் அவர்கள் இந்த ஆடியோவை பகிர்ந்து, இந்த மிரட்டலுக்கெல்லாம் உங்களோட கை கட்டி வாயை பொத்தி கமிஷன் வாங்கும் கவுன்சிலர்கள் வேணா அஞ்சி நடுங்கலாமே தவிர பாஜக கட்சியுடைய மகளிர் அணி ஒருபொழுதும் அஞ்சாது. பாஜகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் முதற்கொண்டு ஒருத்தனுக்கும், திமுகவை சேர்ந்த ஒருத்தனுக்கும் பயப்பட மாட்டான். திமுகவின் பழனி நகர்மன்ற தலைவரும் நகர செயலாளரும் முடிவு செய்து ஒரு இடத்த நீங்களே சொல்லுங்க, நேரத்தையும் நீங்களே சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி வீடு வீடாக சென்று மத்திய அரசுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளை துண்டு பிரசுரம் இல்ல ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மகளிர் அணி நாங்க செய்த பாஜக செய்த சாதனைகளை சொல்லுவாங்க. நீங்க எங்க கட்டி வைக்கிறீங்க நானும் பாக்குறேன் அப்படின்னு நேரடியா பாஜகவுடைய முன்னாள் தலைவர், திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் தலைவர் அந்த பெண் ரவுடி கவுன்சிலருக்கு, ரவுடி பெண்ணுக்கு சவால் விட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஒரு கேவலமா ரவுடிசமா மிரட்டி அந்த பாஜக பெண் நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அந்த பழனி திமுக நகர்மன்ற தலைவர். கண்டிப்பா இவங்களுடைய அராஜகம் எல்லாம் முற்றுப்புள்ளி ஆகணும். நீங்க பண்ற ஒவ்வொரு சேரும் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கற்ற ஒரு அச்சனையா இருக்கட்டும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.